யோ இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நியாய தர்மமான்னு கேக்குற? நீ பண்றதெல்லாம் மொள்ள மாறித்தனம் கோமாளித்தனம். நீ வந்து நியாய தர்மத்தை பத்தி பேசுறியா? ஆமா, நீ இந்த பேப்பர் எல்லாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போற? சார் இவங்க இப்படி பேப்பர் படிச்சுதான் எப்படி எல்லாம் தப்பு பண்றதுன்னு ஐடியாவை பிடிக்கிறாங்க. ஓ, இதுக்குதான் பேப்பர் படிக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தீங்களோ? அப்படின்னா உனக்கு பேப்பர் எல்லாம் கிடையாது, முதல்ல கிளம்பு. கொடுக்காதீங்க சார். மாப்பிள அவன் கோத்து விடுறான் மாப்பிள. டேய் கரடி தலையா கம்முனுறா மாப்பிள. என் நிலைமையை புரிஞ்சுக்க மாப்பிள. நான் ஒன்றும் பேப்பர் படிச்சு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக கேட்கல. அதுல ஒரு விஷயம் இருக்குது மாப்பிள, அதுக்கு தான். என்ன என்கிட்டயே உன் கேடித்தனத்தை காமிச்சிட்டு இருக்கியா? ஐயோ மாப்பிள, பேப்பர் எதுக்கு படிக்கிறேன்னா அது வேற ஒரு காரணத்துக்குயா. ஐயோ, வேற ஒரு காரணத்துக்காகவா? என்ன காரணம்? ஐயோ அது எப்படியா வாயால சொல்றதுன்னு தெரியலையே. யோ பக்கத்துல தானே நிக்கிற, உனக்கு தான் தெரியுமில்ல, சொல்லியா கொஞ்சம். ஏன் உங்களுக்கு வாயில்ல? நீங்களே சொல்ல வேண்டியதானே? ஐயோ எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதமா பேசுறானே. யோ என் நிலைமையை புரிஞ்சுட்டு சொல்லியா. சார் என்ன சொல்லுங்க? எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவருக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தாதான் பாத்ரூம் வருமா, அதுவும் சுட சுட நியூஸ படிச்சாதான் வருமா. ஓ, தலைவர் அதுக்காக தான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காரோ? எனக்கு அது மாதிரி ஒரு வினோதமான வியாதி இருக்கு மாப்பிள. தயவு செஞ்சு பேப்பரை கொடு மாப்பிள. கொடுக்காதீங்க சார். யோ சும்மாரியா நீ வேற. முடியவே முடியாது. எனக்கு பேப்பர்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். உனக்கு அவசரம்னா கடையில போய் வாங்கிட்டு வந்து படிப்போ. ஐயோ மாப்பிள, என் நிலைமை தெரியாம பேசாத மாப்பிள. இந்த நேரம் நான் கடை வரைக்கும் போக முடியாது. என் வயிற்ற பத்தியா டம்முன்னு வெடிச்சிரு மாப்பிள. இங்க பாரு, பேப்பர் படிக்கலன்னா எனக்கு மண்டை வெடிச்சிரும். ஐயோ எனக்கு மடக்கா பேசாத மாப்பிள. ஒரு 5 நிமிஷம் பேப்பரை கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட வேணாம், 2 மினிட்ஸ் உள்ள போயிட்டு வெளியே வந்துருவேன். ஒரு கப் காப்பியை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சேன்னு வச்சுக்க, மேட்ரு சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் படிச்சுக்கிட்டே இரு மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள. முடியாது மாமா, முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் பேப்பர் படிக்கணும். மாப்பிள குடு மாப்பிள. இல்ல மாப்பிள, சாரி மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள. யோ மாமா குடு மாப்பிள. ஏய் குடுடா. கொடுக்காதீங்க சார். யோ மாமா புடியா. அப்ப நீ இன்னைக்கு பேப்பரே படிக்க முடியாது. மாப்பிள அப்படி சொல்லாத மாப்பிள. நீயே படிச்சிட்டு கொடு, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன். யோ போயா விலகியா. ஐயோ மாப்பிள. சார் கொடுக்காதீங்க. பெட்டை யாரும் நைட்டு யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே. விக்ரம் அப்ப இங்க தூங்கலையா? தூங்கலன்னா அப்ப வேற எங்க போயிருப்பாரு? வாங்க போலாம். ஹாஸ்பிடல் போங்க சார். விக்ரம் கடைசி அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்கவே இல்லையே. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை தான் சொல்றேன், நில்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது அத்தையும் அவளும் தானே வந்தாங்க. விக்ரம் வரலையே. அவங்க பேசும்போது கூட விக்ரம பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப நேத்து நைட்டு ஃபுல்லா விக்ரம் வீட்டுக்கு வரவே இல்லையா? எங்க போயிருப்பாரு? ஃபோன் பண்ணி பாப்போம். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விக்ரம் ஃபோன் எடுங்க. விக்ரம் ஃபோன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாப்பிள என்னையா சின்ன பிள்ளை பண்ணிட்டு இருக்கிற? குடு மாப்பிள. யோ யாரையா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கா? நீதான் ஏன் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் என்கிட்ட கொடுத்திருந்தா நானே படிச்சுட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. மாப்பிள நானும் அதுதான் மாப்பிள சொல்றேன். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உள்ள போயிட்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துருவேன். சார் இங்க பாருங்க, அவர் என்ன சொன்னாலும் பேப்பர் மட்டும் கொடுத்துறாதீங்க சார். டேய் நீ சும்மாறா. மாப்பிள குடு மாப்பிள. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. கொடுக்காதீங்க சார். யோ போயா. சார் நீங்க படிச்சு கொடுங்க. கொடுக்காதீங்க சார். அவசரம் இல்ல சார், தாங்குவாரு. நீங்க பொறுமையா படிங்க. அடையா நீ வேற கொடுக்காதீங்கன்ட்டு மாப்பிள. சென்சஸ் டீடைல்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்கு? சார் நீங்க பொறுமையா படிங்க சார். மாப்பிள அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம் மாப்பிள. முதல்ல ஏன் சிக்கலை புரிஞ்சுக்க மாப்பிள. பேப்பரை குடு மாப்பிள. என்ன மாப்பிள முறைக்கிற? குடு மாப்பிள. உள்ள போயிட்டு படிச்சுட்டு உடனே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இங்க பாரு மாமா, காலையிலேயே என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. சொல்றத கேளு, இல்லன்னா பேப்பரை கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன். டென்ஷன் ஆகாத மாப்பிள. எதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்.
அதுல ஒரு 7-8 பக்கம் இருக்குல்ல, எனக்கு ஒரு 3 பக்கம் கூட போதும். அதுக்குள்ள போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள அதுக்கும் முறைக்கிற? இந்த டீல் உனக்கு ஒத்து வராதா? சார் அவர் என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க, பேப்பரே கொடுக்காதீங்க சார். அவர்கிட்ட போச்சுன்னா திரும்ப வராது சார். நீங்க பொறுமையா படிங்க. யோ ஏயா நீ வேற கொசு தொலை மாதிரி அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்கிற, சும்மா நில்லையா நீ? மாப்பிள குடு மாப்பிள, வயிறு பாரு மாப்பிள எவ்வளவு பெருசா வீங்கி இருக்குது. நீ பேப்பரை கொடுக்கல டொம்முன்னு வெடிச்சிராமா. இங்க பாரு மாமா, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் சரி பேப்பர் உன் கைக்கு நான் தரமாட்டேன். அமைதியா போயிடு. மாப்பிள உண்மையிலேயே டென்ஷன் ஆகிட்டான் போல இருக்குது. இதுக்கு மேலே கேட்டால் அடித்தாலும் அடிச்சு போடுவான். கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம். ஆண்டி ஆண்டி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்கிறது நமக்கு சேஃப். இல்லைன்னா நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் அப்படி சொல்ற? என்னமோ தெரியல ஆண்டி, எனக்கு அப்படிதான் தோணுது. ஓ, அப்படின்னா வர புதன்கிழமைங்கிறது ரொம்ப லேட்டுன்னு உன் மனசுக்கு தோணுது இல்லையா? இல்ல ஆண்டி, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன என்ன சொல்ல வர? வீட்டுக்கு வந்த ஜோசியர் வர புதன்கிழமை தான் நல்ல நாளுன்னு தேதி குறிச்சிட்டு போயிருக்காரு. நீ என்னடானா லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்துன்னு எனக்கே பாடம் எடுத்துட்டு இருக்க. இத பாரு, குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கிருபா படம், இவ படம் எதுக்கு பேப்பர்ல வந்திருக்குது? இவ என்ன தில்லுமுள்ளு பண்ணிட்டு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. இவ படத்தை இவன் பார்த்துட்டான்னா அக்காவோட பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிருமே. புளியே விடக்கூடாதுரா, இதுல ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இவன் வேற கோபமா இருக்கான். என்ன பண்ணலாம்? அடுத்த பேஜை திருப்பலான்னா அந்த போட்டோவை பார்த்துருவானே. இப்போ என்ன பண்ணுறது? அடிச்சிருவானோ? அடித்தாலும் பரவாயில்ல, பேப்பரை பிடிக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். சார் பொறுமையா படிங்க. யாருகிட்ட? ஏன் மாப்பிள கேட்டுக்கிட்டே இருக்கிற? ஏதோ இதை படிச்சுட்டு போய் தான் பரிச்சை எழுத போற மாதிரி ஒரு வரி விடாம படிச்சுட்டு இருக்கிற. யோ மாமா, காலையிலே டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. பேப்பர் கூட நான் படிச்சுட்டு கொடுத்துருவேன். முடியாது மாப்பிள, ஏன் அவசரம் எனக்கு? போயா சார், நான் பிடிக்கிறேன் சார் அவரை. ஏய் கரடி விடாதீங்க. ஏய் வலி விடுடா, புடிங்க போடா. ஏய் ஏய் மாப்பிள பாட்டு விடுறா. பிடிங்க சார், பிடிங்க. புடிங்க புடிங்க. சார் கதவை லாக் பண்ணிட்டாப்ல சார். சார் இங்க பாருங்க, இதுக்கு மேல அந்த பேப்பர்லாம் படிக்க முடியாது. நான் வேணா போய் புது பேப்பர் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் விக்கி, நான் படிக்க வேண்டிய விஷயம்லாம் எப்போவோ படிச்சிட்டேன். சரிங்க சார். விடுங்க, போய் தொலையட்டும். சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி சார். இத பாரு கிருப்பா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல எள் முனையளவு கூட மாற்றம் வந்துடக்கூடாதுன்னு உறுதியா இருப்பேன். ஓ அப்படியா? அப்புறம் ஏன் அந்த மகா கிட்ட நீங்க ஒவ்வொரு முறையும் கேவலமா தோத்து போறீங்க? என்ன அப்படி பாக்குற? இவ்ளோ உறுதியா இருந்தும் நான் ஏன் தோத்து போறேன்னு தானே நினைக்கிற? ஆட்டத்துல தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல சண்டை போடணும். தான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லாம சண்டை போடணும். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. வர புதன்கிழமை உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு அச்சப்படுறது, சந்தேகப்படுறது, இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல, அடுத்தவங்களோட பிரச்சனை. நான் என் முடிவுல தீர்மானமா நம்பிக்கையோட இருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் தன்னந்தனியா தான் இந்த களத்துல போராடிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு துணையா என் தளபதியா நீ வந்திருக்க. ஒன்னால என் பலம் கூடி இருக்கு. இப்ப ஈஸியா அந்த மகாவை என்னால ஜெயிக்க முடியும். இத பாரு, நீ எதை நினைச்சும் பயப்படாத. ஜோசியர் குறிச்சு கொடுத்த அந்த நாள்ல உனக்கும் விக்ரமுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரியா? டேய், என்னடா எதுக்கு இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வர? அலறி அடிச்சிட்டா அக்கா, இத பார்த்தேனா நீயே பதறி போயிருவ. நான் பதறி போயிடுவேனா?
அப்படி என்னடா அதுல இருக்கு? இந்தா, நீயே பாரு. பாத்தியா, இவளோட போட்டோவை போட்டு என் மனைவியை கடந்த சில வாரங்களாக காணவில்லை, கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேங்கிறாக்கா. என்ன கிருப்பா அது? என்ன இது? இது யாரோட வேலை? என்னடி ஊமை மாதிரி நிக்கிற? சொல்லு, யார் செஞ்ச வேலை இது? ஏக்கா, இந்த விளம்பரத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? இவ புருஷன் தாங்க இவளை காணான்னு விளம்பரம் பண்ணியிருக்கான். ஏய், எதுக்குடி உன் புருஷன் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கான்? என்ன, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா? ஐயோ ஆண்டி, எனக்கும் இந்த விளம்பரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஆள் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே புரியல. அந்த ஆளு ஏன் விளம்பரம் கொடுத்தான்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு வெளியில தெரிஞ்சா இங்க என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஆண்டி, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதான் பேப்பர்லயே வந்துருச்சே. இனிமே எப்படி சமாளிக்க முடியும்? ஆண்டி, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம இன்னைக்கு வெளியான ஒவ்வொரு பேப்பர்லயும் உன் போட்டோ போட்டு போன் நம்பரோட விளம்பரம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க கண்ணுல படாம உன்னால மறைக்க முடியுமா? மறைக்க முடியும் ஆண்டி. அவங்க நாலேஜ்க்கு இந்த விஷயம் போகாம இருக்கணும்னா மறைச்சுதானே ஆகணும். இன்னைக்கு வெளியான எடிஷன்ல எத்தனை பேப்பர் ரிலீஸ் ஆச்சோ அத்தனையையும் கலெக்ட் பண்ணி நான் தீ வச்சு கொளுத்திடுறேன். ஆமா, கிழிச்ச. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பின்ன வேற என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சொல்றேன் இரு. இத புடி. ஹலோ நந்தினி மேடம், சொல்லுங்க. ஏ பிரகாஷ், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பொண்டாட்டிய காணோன்னு ஒருத்தன் விளம்பரம் கொடுத்திருக்கான் பாத்தியா? மேடம், நான் என்னைக்கு மேடம் நியூஸ் பேப்பர் பார்த்திருக்கேன்? என்ன விஷயம்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க மேடம். டேய், பேப்பர்ல அந்த விளம்பரம் கொடுத்தவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொன்னுடுங்கடா. ஓகே மேடம், தாராளமா பண்ணிடலாம். சரி, அந்த விளம்பரத்தை போட்டோ எடுத்து உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதுல போன் நம்பர் இருக்கும். அந்த போன் நம்பருக்கு பேசி அவனை தூக்கிடுங்க. ஓகே மேடம், தூக்கிடலாம். என்ன ஆண்டி, ஆளையே கொல்ல சொல்லிட்டீங்க? பின்ன ஒவ்வொரு பேப்பரா கலெக்ட் பண்ணி என்னைக்கு எரிக்கிறது? அதான் சம்பந்தப்பட்டவனை மட்டும் தூக்கி எரிச்சிட சொல்லிட்டேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த விளம்பரத்தை விக்ரமோ மகாவோ பார்த்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசி சமாளிச்சிடலாம். ஆனா உயிரோட இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் கொல்ல சொல்லிட்டேன். இதனால உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எனக்கு என்ன ஆண்டி பிரச்சனை? அதான் நீங்க என்ன விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, அப்புறம் என்ன? என்னைக்கு இருந்தாலும் அவன் பிரச்சனை தான். அதுக்கு பேசாம அவனை போட்டு தள்ளிடுறது நல்லது. வெரி குட். என்ன மாதிரி தான் நீயும் யோசிக்கிற. அதனாலதான் நீ என்னோட தளபதின்னு சொன்ன. நந்தினி வெரி டேஞ்சர். இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவளுங்க எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க? ஒருவேளை நம்ம ரூமுக்குள்ள இருந்து பேசினது எல்லாம் வெளியில நின்னு ஒட்டு கேட்டுட்டு வராளுங்களா? விக்ரம் எங்க? நந்தினி, உங்களை தான் கேக்குறேன். விக்ரம் எங்க? எங்க கிட்ட வந்து கேட்டா விக்ரம் அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம். விக்ரம் மாமா அங்க ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லனா ஹால்ல இருப்பாரு. ஹால்லையும் இல்ல. ஹால்ல இல்லனா இங்க பாருங்க. ஹால்ல இல்லனா கிச்சன்ல பாருங்க. கிச்சன்ல இல்லனா பூஜை ரூம்ல பாருங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க.
வீடு முழுக்க நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். விக்ரம் மாமா வீட்லயே இல்ல. வீட்ல இல்லையா? மாப்பிள்ளை வீட்டில் இல்லைன்னா எங்கேயே வெளியில் போயிருப்பாரு. எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். போன்லாம் ஏற்கனவே பண்ணி பார்த்தாச்சு. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. மாப்பிள்ளை எதுக்காக செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறான்? சிக்னல் ஏதாவது கிடைக்காம இருந்திருக்கோம். எதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஹலோ, சும்மா ஃபோன் பண்ணி பாரு, ஹால்ல பாரு, ரூம்ல பாருன்னுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. விக்ரம் எங்க இருக்காருன்னு தோ இவங்களுக்கு தெரியும். கேட்டு சொல்லுங்க. என்னது? எனக்கு தெரியுமா? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாம பின்ன வேற யாருக்கு தெரியும்? நேத்து நைட்ல இருந்து விக்ரம் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். நேத்து நைட்ல இருந்தே வரலையா? இது என்ன புது பிரச்சனையா இருக்கே? மகா, எனக்கு தெரிஞ்சு அநேகமா விக்ரம் மாப்பிள்ள ஆபீஸ்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பான். நீங்க எதுக்கு ஆபீஸ்ல போய் நேரடியா பாருங்களேன். ஹலோ, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? விக்ரம் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லி எங்களை சுத்தல விட்டுட்டு இருக்கீங்களா? மரியாதையா விக்ரம் எங்க இருக்காருன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ குரல் வசதி பேசினா நான் ஆமான்னு கையை கட்டி உன்கிட்ட சரண் அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறியா? விக்ரம் எங்க போனா என்ன ஆனானெல்லாம் எனக்கு தெரியாது. அது உனக்கு தான் தெரியும். ஏன்னா நீ தானே அவன் பிஏ. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு உங்க பிளான் என்னன்னு. மகா, இவங்க தான் விக்ரம் மாமாவை எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டு பழிய உன் மேல தூக்கி போட பாக்குறாங்க. ஆமா, விக்ரம் விவரம் தெரியாத குட்டி பாப்பா. அவரை கொண்டு போய் அடைச்சு வச்சு உங்க மேல பழிய தூக்கி போடுறோம். எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. ஏய், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன்னு பயந்து தானே விக்ரம கூட்டிட்டு போய் வேற எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க 3 பேரும். ஏய், என்ன அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? அதான் நாங்க விக்ரம பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்புறம் என்ன? விக்ரம் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். போய் நல்லா தேடி பாரு போ. அதான் தேடி பார்த்தோம் நாங்க சொல்றோம்ல. இதுக்கு மேல எங்க போய் தேடி பாக்குறது? பண்றதையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. விக்ரம் எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான். டேய் புலி, விக்ரமுக்கு ஃபோன் பண்ணுடா. சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருப்பான்? ஆஹா, சூப்பரா நடிக்கிறீங்கல்ல. திருடின மாங்காவை மடியில வச்சுக்கிட்டு மரத்துக்காரனோட சேர்ந்துக்கிட்டு எல்லார் பையையும் சோதனை போட்ட மாதிரி இருக்கு இந்த கதை. விக்ரம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சூப்பரா நடிக்கிறீங்களே. அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம விக்ரம் மாமா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஆமா ஆமா, அடுத்த வாரம் தானே கல்யாணம். அதுக்குள்ள மாப்பிள்ளை எதுக்கு கொண்டு போய் மறைச்சு வைக்கணும்? ஏய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இந்த நந்தினி எதையும் நேருக்கு நேரா நின்னு பண்றவ. இந்த மாதிரி கோழத்தனமா, அதுவும் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கும்போது விக்ரம கடத்திட்டு போய் வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்ப விக்ரம் எங்க போயிருக்காரு? அது உனக்கு தான் தெரியும். விக்ரம் இங்க இருந்தா நான் விக்ரம இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு பயந்து நீதான் அவனை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு பழி எங்க மேல திருப்ப பாக்குறேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அபாண்டம். விக்ரம் மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மகா விடிஞ்சது காஃபி எடுத்துட்டு போனப்பதான் மாப்பிள்ளை வீட்ல இல்லைங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. ஆ, கதையெல்லாம் நல்லா சொல்றீங்க. யார் உனக்கு இதெல்லாம் பேச சொல்லி கொடுத்தது? இதோ இவளா? இங்க பாருங்க, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
மா நீ இவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா. இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ கொஞ்சம் சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். நீங்க இவள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது விக்ரம் உங்க கூட தான் வந்திருக்காரு. ஆனா ரிட்டர்ன் நீங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க 2 பேரும் மட்டும் தனியா வரீங்க. எங்க விக்ரம்? நடுவுல என்னங்க நடந்துச்சு? இதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. என்ன மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. நடுவுல விக்ரம் எங்கதான் போனாரு? அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது நான் விக்ரம வீட்டுக்கு போக சொல்லி பாதியிலேயே அனுப்பிட்டேன். அவனும் அங்க இருந்து உடனே கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத சின்ன குழந்தை கூட நம்பாது. நான் நம்பணும்ல. விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எதுக்கு வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எங்க உங்ககிட்ட தானே கேக்குறேன். விக்ரம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? பதில் சொல்ல முடியலல்ல. இதுல இருந்தே தெரியல நீங்க தான் விக்ரம கடத்தி வச்சிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, உங்ககிட்ட கடைசியா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள விக்ரம் வீடு வந்து சேரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகாவோட விஸ்வரூபத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். அக்கா என்கிட்ட கூட சொல்லாமல் விக்ரமை தூக்கி இருக்குதுன்னா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டி என்ன அவங்க தளபதின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம விக்ரம தூக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிமினலா இருப்பீங்க.